Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Premiere Pro and Photoshop யூஸ் பண்ணி ஒரு 2D இமேஜுக்கு 3D Parallax எஃபெக்டை எப்படி அப்ளை பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all நமக்கு தேவையான இமேஜை ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நமக்கு இந்த பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் இல்லாமல் தேவை. அண்ட் அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் மட்டும் தனியாக பார்த்திங்கன்னா ஒரு லேயரில் தேவை. ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் லேயரை Ctrl+J கொடுத்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த லேயர் 1ஓட விசிபிலிட்டியை டிசேபிள் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு L ஃபார் லேசோ டூல் எடுத்துக்கலாம். ஸோ லேசர் டூல் யூஸ் பண்ணி சப்ஜெக்ட்டுக்கு ஸ்கின் டைட்டாக இல்லாமல் ரஃப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு செலெக்ஷன் என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த கண்டென்ட்டை வேறு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஸ்கின் டைட்லாம் தேவையில்லை, லிபரலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த செலெக்ஷன் க்ரியேட் பண்ண கையோட ஜஸ்ட் செலெக்ஷன் ஆக்டிவாக இருக்கும் போதே ரைட் கிளிக் பண்ணி கண்டென்ட் அவேர் ஃபில். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற இமேஜில் ரிசல்ட் ஓகேங்கிற பட்சத்தில் டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபில் செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய கலர் அடாப்டேஷன், ரொட்டேஷனோட அடாப்டேஷன் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கலர் அடாப்டேஷனோட அந்த டிஃபால்ட் அப்படிங்கிறத வெரி ஹைக்கு நம்ம என்ன பண்ணலாம், செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு பெட்டராகவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவுட்புட் செட்டிங்ஸ் வந்து கரண்ட் லேயரில் டிஃபால்ட்டாக உண்டு. ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லேயர் டூப்ளிகேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் நமக்கு கரண்ட் லேயர்லேயே இந்த சேஞ்சஸ் நடந்தாலே ஓகே தான். இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நியூ லேயர் கூட என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு கரண்ட் லேயர் ஓகே. ஸோ இப்போ நமக்கு இந்த செலெக்ஷன் அவசியம் இல்லை, ஜஸ்ட் Ctrl+D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம விசிபிலிட்டியை டிசேபிள் பண்ண அந்த லேயர் 1, டூப்ளிகேட் பண்ண அந்த லேயர் 1 இருக்கு இல்லையா, ஸோ இப்போ அந்த லேயரோட விசிபிலிட்டியை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா W ஃபார் குவிக் செலெக்ஷன் டூல். ஸோ குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்து நீங்கள் அந்த சப்ஜெக்டை பொறுமையாக செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை டைரெக்டாக நீங்கள் செலக்ட் மெனியூவில் போய்ட்டு சப்ஜெக்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அப்போ நமக்கு ஃபோட்டோஷாப்பை இந்த இமேஜை அனலைஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணிடும். பட் இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், W ஃபார் குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கங்க, Ctrl+ கொடுத்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு செலெக்ஷன் எங்கேயாவது சரியாக இல்லை, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஏரியாலாம் செலெக்ஷனுக்குள்ளே இல்லைங்கிற பட்சத்தில் அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபெதரியாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தேவை தான், இந்த ஹேர் எல்லாமே. ஸோ அப்போ நமக்கு அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நல்லாவே இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படாத ஏரியாஸ்லாம் வந்து செலெக்ஷனுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் தேவைப்படக்கூடிய ஏரியா செலெக்ஷனில் இல்லைங்கிற பட்சத்தில் நார்மலாகவே நீங்கள் என்ன பண்ணலாம்னா எந்த கீயும் ஹோல்ட் பண்ணாமலே அதை நீங்கள் செலெக்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ ஒன்ஸ் இந்த செலெக்ஷன் கம்ப்ளீட் பண்ண கையோட செலெக்ஷன் ஆக்டிவாக இருக்கும் போதே ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl+J கொடுத்து அதை ஒரு தனி லேயரில் நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த லேயர் 1 அப்படிங்கிறது தேவை கிடையாது, ஜஸ்ட் நம்ம அதை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிடலாம். அண்ட் இப்போது இந்த லேயர் 2 இருக்கு இல்லையா, ஸோ நம்ம தனியாக அந்த சப்ஜெக்ட் லேயர், ஸோ அதை மட்டும் நமக்கு புரியணுங்கிறதுக்காக டபுள் கிளிக் பண்ணி லேயரோட நேமை சப்ஜெக்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச கையோட ஆஸ் அ ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்டை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2D சாம்பிள் அப்படிங்கிற நேமை நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம சேவ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போது சேவ் பண்ண ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்டை ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி ப்ரீமியர் ப்ரோவோட ப்ராஜெக்ட் விண்டோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா எல்லா லேயரையும் மர்ஜ் பண்ணலாமான்னு கேட்கும். நமக்கு அப்படி தேவையில்லை, ஆஸ் அ இண்டிவிஜுவல் லேயராக தான் தேவை. ஸோ இண்டிவிஜுவல் லேயராகவே நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். அண்ட் ஃபுட்டேஜ் டைமென்ஷனும் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சைஸாகவே இருக்கட்டும். ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து பக்காவாக நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம ப்ராஜெக்ட் பேனலில் பார்த்தோம்னா 2D சாம்பிள் அப்படிங்கிற ஃபோல்டர் உண்டு. அண்ட் அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்மளோட லேயர் பார்த்தீங்கன்னா தனியாகவே இருக்கும். ஸோ அதில் பேக்ரவுண்ட் லேயரை ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி டைம் லைனில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா வீடியோ 1 ட்ராக்கில் ப்ளேஸ் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி சப்ஜெக்ட் லேயரை ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி வீடியோ 2 ட்ராக்கில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த 2 கிளிப்புக்கு ஒரு சின்ன அனிமேஷன் தான் கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் நம்ம இந்த பேக்ரவுண்ட் கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு மோஷனில் ஸ்கேல் உண்டு. ஸோ கரண்ட் டைம் இண்டிகேட்டரை கிளிப்போட ஸ்டார்டிங் ஃப்ரேமில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்கேலோட அனிமேஷனை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்கு கொஞ்சம் இந்த சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், ஐ மீன் அந்த பேக்ரவுண்ட் சைஸ். ஸோ ஒரு 120. ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
அண்ட் அதே மாதிரி டவுன் அரோ ப்ரெஸ் பண்ணோம்னா கிளிப்போட எண்ட் ஃப்ரேமுக்கு பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா இதை மறுபடியும் 100க்கு என்ன பண்ணலாம், அதை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா இப்போ நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ இதே அனிமேஷன் வேல்யூஸ் தான், பட் நம்ம ரிவர்ஸில் தான் என்ன பண்ண போகிறோம்னா சப்ஜெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ பேக்ரவுண்டுக்கு நம்ம 120ல் ஸ்டார்ட் பண்ணி 100ல் ஃபினிஷ் பண்ணோம். ஸோ அதே வந்து சப்ஜெக்ட் கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் கிளிப்போட ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரண்ட் டைம் இண்டிகேட்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரேமில் நம்ம ஸ்கேலோட அனிமேஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து 100, பட் எண்ட் ஆகும் போது பார்த்தோம்னா நம்ம அதை 120க்கு என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த எஃபெக்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். பிகாஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக என்ன ஆகுது, அனிமேட் ஆகுது. அண்ட் இன்கேஸ் இனிமே வந்து லென்ஸ் ஃப்ளேர் எஃபெக்ட்லாம் தேவை, இல்லை பார்ட்டிகல்ஸ் அப்ளை பண்ணணும், லைட் லீக்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சன்னியாக இருக்குது இல்லையா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லென்ஸ் ஃப்ளேர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை க்ரியேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம பேக்ரவுண்டில் லென்ஸ் ஃப்ளேர் அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா படாது. பிகாஸ் சப்ஜெக்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது. அண்ட் சப்ஜெக்டில் பண்ணோம்னா கரெக்டாக அந்த சப்ஜெக்ட் ஏரியாஸில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா தெரியுமே தவிர பேக்ரவுண்ட் ஏரியாஸில் பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ அது பார்க்க அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்காது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் ப்ராஜெக்ட் பேனலில் ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஐட்டம், அதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் தேவை. ஓகே, ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை க்ரியேட் பண்ண கையோட ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி டாப்பில் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு டேரெக்டாக நம்ம ஒரு லென்ஸ் ஃப்ளேர் எஃபெக்ட் அப்ளை பண்ணலாம். ஸோ எஃபெக்ட்ஸில் போயிட்டு சர்ச்சில் நம்ம ஃப்ளேர்ன்னு சர்ச் பண்ணாலே போதும். ஸோ அப்போ நமக்கு வீடியோ எஃபெக்ட்ஸ் கேட்டகரியில் ஜெனரேட் ஃபோல்டரில் பார்த்தோம்னா லென்ஸ் ஃப்ளேர் உண்டு. ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி அந்த கிளிப்பில் நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராப் பண்ண கையோட அதை ரீமாடிஃபை பண்ணுறதுக்கு சேம் எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் பேனல். ஸோ மோஷன், ஒப்பாசிட்டி இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வேலை இல்லை. ஸோ லென்ஸ் ஃப்ளேர் ஓகே. ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான லென்ஸ் டைப் வேணும், ஓகே. ஸோ 50 to 300 mm இருக்குது, 35 mm இருக்குது, 105 mm இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 50 to 300 mm ஜூம் அந்த லென்ஸே பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்ளை பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த கரெக்டாக இந்த அனிமேஷன் நடக்கும்போது இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மூமெண்ட்டில் இருந்தால் இன்னும் இதுவும் சேர்ந்து அனிமேட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் இந்த டாப் ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் டைம் இண்டிகேட்டரை கிளிப்போட ஸ்டார்டிங்கில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேர் சென்டரோட அனிமேஷனை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனேபிள் பண்ண கையோட நமக்கு அங்கே ஒரு சின்ன கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா விழுந்தாச்சு. அண்ட் இப்போது கரண்ட் டைம் இண்டிகேட்டரை கிளிப்போட எண்டில் நம்ம என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணிக்கலாம். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சேம் லென்ஸ் ஃப்ளேரை நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த கண்ட்ரோல் உண்டு. பட் இந்த வாட்டி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு லென்ஸ் இந்த பக்கம் இப்படி மூவ் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ ரொம்ப வேண்டாம், ஜஸ்ட் இந்த பக்கம் இவ்வளோ இருந்தாலே போதும். ஸோ அப்போ நமக்கு சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் அனிமேட் ஆகும்போது இதுவும் சேர்ந்து பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு அனிமேட் ஆகிறது உண்டு. ஸோ அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லுக்கில் பார்த்திங்கன்னா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் டஸ்ட் எஃபெக்ட்லாம் வேணுங்கிற பட்சத்தில் அதுக்கான டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லைட் லீக்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லைட் லீக்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு அந்த பார்ட்டிகல் டஸ்ட் எஃபெக்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா அதை மட்டும் ட்ராக் பண்ணி நம்ம உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இம்போர்ட் பண்ண கையோட சேம் ஜஸ்ட் கொஞ்சம் அதை எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் போயிட்டு மோஷனில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கேல் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், அதிகப்படுத்திக்கலாம். அண்ட் அதை பிளெண்ட் ஆகலை, ஸோ ஒப்பாசிட்டியில் போயிட்டு அதை நார்மல் பிளெண்ட் மோடில் நம்ம என்ன பண்ணலாம்னா அதை ஸ்க்ரீனுக்கு என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் தேவைன்னா நீங்கள் சாஃப்ட் லைட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சாஃப்ட் லைட் வேண்டாம், பட் அது கொஞ்சம் ஓவர்லே பண்ண மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம லைட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக லைட்டன் யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரீன் அப்படிங்கிறது ஓவரால் பெஸ்ட் உங்களுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா உண்டு. பிகாஸ் அதில் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் இருந்துச்சு. ஸோ ஸ்க்ரீன் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த டஸ்ட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் ஸ்பீடை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணி அந்த கிளிப்பை ரைட் கிளிக் பண்ணி ஸ்பீட் ஒரு டியூரேஷனுக்குள்ளே போயிட்டு 100% இருக்குது, ஜஸ்ட் ஒரு 50%க்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணும்போது பார்த்தோம்னா உண்மையிலே கொஞ்சம் இப்போ அது ஸ்லோவாக இருக்கும், பட் கொஞ்சம் ஸ்டட்டராகி ப்ளே ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஏரியாவை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ கவனித்து பார்த்தோம்னா அதான் கொஞ்சம் ஸ்டட்டராகி ப்ளே ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ சேம் அதே கிளிப்பை என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி சேம் ஸ்பீட் அண்ட் டியூரேஷனுக்குள்ளே போங்க. அங்கே நம்ம டைம் இன்டர்போலேஷனில் ஃப்ரேம் சாம்பிளிங்க்கு பதிலாக ஆப்டிக்கல் ஃப்ளோ என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம ப்ளே பண்ணும்போது இப்போ நமக்கு அந்த ஸ்டட்டர்லாம் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளோவோடய பார்த்திங்கன்னா ப்ளே ஆகிறது உண்டு.
ஆல்ரைட். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த இமேஜ் அண்ட் வந்து பார்ட்டிகல்ஸோட டவுன்லோட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக லைட் லீக்ஸையும் பார்த்தீங்கன்னா அந்த டுட்டோரியல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.